அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 500 ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பும் மேலும் புதிய மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றியும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். ஸோ வீடியோவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதை அடுத்து புதிதாக ரூபாய் 500 கொண்டு வரப்பட்டது. அதே போல 1000 ரூபாய் நோட்டுக்கு பதில் 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. இந்நிலையில் 500 ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்ய போவதாகவும் அதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து வெளியான அறிவிப்பில் 500 ரூபாய் நோட்டுகளில் உள்ள முக்கிய பிரச்சனை கள்ள நோட்டுகளை தடுப்பதுதான். ரிசர்வ் வங்கி இதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதிய தொழில்நுட்ப அம்சங்களையும் சேர்க்க உள்ளனர். தற்போது உள்ள 500 ரூபாய் நோட்டுகளை விட புதிதாக வரவேற்கும் நோட்டுகளில் வாட்டர் மார்க் இன்னும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் உண்மையான நோட்டுகளை எளிதாக கண்டறிய முடியும் என்று கூறப்படுகிறது. கள்ள நோட்டு அடிப்பவர்கள் காப்பி செய்ய முடியாத வகையில் நுண்ணிய எழுத்துக்களும் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்று உள்ளார். எனவே இனி அச்சடிக்கப்படும் புதிய ரூபாய் நோட்டுகளில் அவரது கையொப்பம் இடம்பெறும். ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள சக்தி காந்ததாஸ் கையொப்பமிட்ட நோட்டுகளும் தொடர்ந்து செல்லும். புதிய கையொப்பம் கொண்ட நோட்டுகள் படிப்படியாக ஏடிஎம் மற்றும் வங்கிகள் மூலம் புழக்கத்தில் வரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நோட்டுகளின் ஆயுளை நீட்டிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய நோட்டுகள் செல்லாமல் போகாது. எனவே பொதுமக்கள் பீதி அடைய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய் நோட்டில் வரப்போகும் மாற்றங்கள். தற்போது புழக்கத்தில் உள்ள 100 ரூபாய் நோட்டுகளில் அதன் தரத்தில் சில மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. 100 ரூபாய் நோட்டுகள் அதிகமாக பயன்படுத்தும் நோட்டுகள் ஆகும். எனவே அதன் காகித தரம் உயர்த்தப்பட உள்ளது. அவற்றை அடிக்கடி மதிப்பதாலும் இந்த தரம் தேவைப்படுகிறது. அதே போல நோட்டுகளின் ஆயுள் காலத்தை அதிகரிக்க அதன் மீது பூசப்படும் மை மற்றும் வார்னிஷின் கலவை வலுப்படுத்தப்பட உள்ளது. இதனால் இந்த நோட்டுகள் நீண்ட காலம் வரை புழக்கத்தில் இருக்கும் என கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.